ஐயா ஐயா அனைவருக்கும் காலை வணக்கம். உட்காருங்க. சரி, வந்த உடனே சட்டுப்புட்டுன்னு பாடத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெயில் கால பாதிப்புகள். உங்களுக்கு யாருக்காச்சும் வெயில்னா என்னன்னு தெரியுமா? ஐயா இந்த சூரியன் இருக்கே பூமியை பார்த்து மைக்ரோ ஓவன் நினைச்சுக்கிட்டு நம்மளைய சிக்கன் 65 பொரிக்க நினைக்குது. அதான் சார் வெயில். டேய் கரெக்ட்டா மாப்பிள்ள கரெக்ட். ஆரியா கொஞ்சம் அடக்கி வாசி. சரியா? சரி, எல்லாரும் சொல்லுங்க, வெயில் காலத்துல நம்ம அதிகமா என்ன குடிக்கணும்? ஐயா நல்லா ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த ஐஸ் வாட்டர் ஐயா, சூப்பர் வெயிலுக்கு. ஐயா தூயவன் சொல்றது தப்புயா. எல்லாரும் ஃப்ரிட்ஜ் தண்ணியே குடிக்க கூடாது, தொண்டையில கட்டி வந்துரும். அதனால என்ன பண்ணணும்னா எல்லாரும் பானை தண்ணியை தான் குடிக்கணும். அதுதான் மிகவும் நன்று ஐயா வெயில் காலத்துக்கு. ஆமா ஐயா, எங்க அம்மா கூட நேத்து எனக்கு பானை தண்ணியில கொஞ்சம் வெந்தயம் போட்டு கொடுத்தாங்க ஸ்கூலுக்கு. அத குடிச்ச உடனே எனக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. அப்படியே கிளாஸ் ஏசி போட்ட மாதிரி இருந்துச்சுயா, சூப்பரா இருந்துச்சு. அப்படியே எனக்கு கிளாஸ்ல தூக்கம் வருதுயா, அப்படி இருக்கு ஜில்லுன்னு. எப்படி தெரியுமா இருக்கு, இருங்க செஞ்சு காட்டிடுறேன் உங்களுக்கு. எல்லாரும் அமைதியா இருங்க. சரி மதி, நீ எந்திரிச்சு சொல்லு, கோடை காலத்துல நம்ம என்ன ஆடை போடணும், எது கரெக்டா இருக்கும் நம்ம உடம்புக்கு? ஐயா நம்ம கோடை காலத்துல நம்ம என்ன ட்ரெஸ் போடணும்னா காட்டன் ட்ரெஸ் தான் போடணும். அதுதான் வெயில் காலத்துக்கு மிகவும் நல்லது. அதோட வெள்ளை கலர் துணி தான் போடணும். அப்ப என்ன பண்ண, வெயில் நம்ம கிட்ட வராம அது தடுக்கும். கலர் துணியா இருந்தாலும் ரொம்ப வெயில் நம்மளை தாக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா வெள்ளை கலர் துணி தான் போடணும் கண்டிப்பா. அதுவும் காட்டனா போட்டோம்னா இன்னும் மிகவும் நன்று ஐயா. ஐயா நீங்க காட்டன் ட்ரெஸ் போட சொன்னீங்கல்ல, ஆனா அந்த ஆரியா என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? காட்டன் சட்டை உள்ள போட்டுக்கிட்டு வெளியே ரெயின் கோட் போட்டுட்டு வந்திருக்காயா இன்னைக்கு. என்ன தெரியுமா, வரப்போ வெயில் என்னை பார்த்துட்டு ஓ மழைக்காக ரெயின் கோட் போட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு என்னால வெயில் அடிக்காதையா. டேய், உன்னோட அறிவு உலகமாக மட்டமா இருக்குடா. என்னடா லாஜிக் இது? சரி, நம்ம வெயில் காலத்துல என்ன உணவு சாப்பிடலாம்னு சொல்லு. அப்படியே மத்தியானம் தூக்கம் வராம இருக்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதுக்கு சிம்பிள் வழி இருக்கு சார். என்ன பண்ணணும்னா மதியம் 1 மணில இருந்து 4 மணி மட்டும் ஐஸ் பிரேக்னு விட்டுறணும். நாங்க யாருமே தூக்கவே மாட்டோமே. என்னடா அது? இப்பதான் இதையும் நான் கவனிச்சேன். ஏண்டா அப்பளே நடிச்சு காட்டவனா என்ன தூங்கிட்டு இருக்கா? அவனை எழுப்புங்கடா. டேய் எந்திரிடா. ஐயா இப்படிதான் செய்யணும். என்னடா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டியா? தூக்கம் போதுமா? ஐயா நான் தூங்கவே இல்லையா, நான் சொல்லி காட்டிட்டு இருந்தேன். சரி, நானும் உனக்கு எப்படி அடி கொடுக்கறதுன்னு சொல்லி காட்டுட்டா? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க. அப்போ நான் போற மட்டும் கம்முன்னு இருங்க. தெரியாது. ஸ்விம்மிங் பூலா? ஏன் ஒரு குளத்தை கொண்டு வந்து வைக்கிறோம், அதுல நீச்சல் அடிச்சுட்டு பாடத்துக்கு கவனிக்கிறீங்களா? இருக்கு குளத்துக்கு போயிருவோம் ஐயா. வந்தான்னு வச்சுக்கோங்க. ஏன்டா இப்படி இப்படி பண்றீங்க? நீ கொஞ்சம் பாடம் நடத்த விடுங்களேடா. உங்க கூட மண்டை அடிக்கிறதே டெய்லி என் பொழப்பா போச்சு. சரி, என்ன பெல் அடிக்க கொஞ்சம் நேரம் இருக்கும், அது மட்டும் உங்க கூட கத்திட்டே போறேன் நானு. வெயில் காலத்துல சாப்பிட வேண்டிய உணவு என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். சார் ஐஸ் பிரியாணி சாப்பிடலாம் டீச்சர். என்னடா சொல்ற? ஐஸ் பிரியாணியா? அது என்னடா புதுசா இருக்கு? அப்படின்னு என்னடா? டீச்சர் அது நான் சொல்றேன் டீச்சர். நைட்ல மீந்து போகுமல்ல சாப்பாடு, அது ஏன் காலையில எடுத்து அதுல தயிர் ஊத்தி கலக்கி சாப்பிடுறப்ப ஒரு வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க பாருங்க, அது பேரு ஐஸ் பிரியாணின்னு சொல்றேன். ஏண்டா இதுக்கு பேராதா ஐஸ் பிரியாணி? நான் கூட வேற என்னமோ நினைச்சேனேடா. அப்ப இதுக்கு பேர் தான் ஐஸ் பிரியாணியா? ஆமா டீச்சர், நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஏண்டா எங்களுக்கு தெரியாதாடா அது? நாங்களாம் அதுதான்டா சாப்பிட்டு வளர்ந்தோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நாங்க நேத்து சொன்னோம்ல, நீங்க வர்றப்போ கொடை கொண்டு வந்துடணும் கண்டிப்பா அப்படின்னு. ஏன்டா ஓட்ட இருக்கிற குடத்தை ஏன்டா கொண்டு வந்த? அது கூட தெரியாதாடா உனக்கு? அந்த ஓட்ட வழியா நமக்கு காத்தடிக்கும். அது கடவுளே,
எப்படிடா நான் உங்களுக்கு பாடம் எடுப்பேன்? இப்படி எல்லாம் சேட்டை பண்றீங்களாடா? அவங்களை அடக்கவே முடியலையேடா. என்னடா பண்ணுவேன் நானு? பெல்லும் வேற அடிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா கிளாஸ்லயும் ஸ்டூடெண்ட் நினைப்பாங்க எப்படா பெல் அடிப்பாங்கன்னு. இங்க நான் நினைக்கிறேன்டா எப்படா பெல் அடிப்பாங்கன்னு. சரி அது விடுங்க. சூரியன்கிட்ட இருந்து நாம தப்பிக்க என்னென்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஐடியா டீச்சர். நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கூல் வந்து நைட்ல மாத்திக்கணும். அப்பதான் வெயில் போயிருமல்ல. நைட்ல வந்து படிச்சுக்கலாம். அப்போ கூலிங்கா இருக்குமல்ல. அப்படியே ஜாலியாவும் இருக்கு டீச்சர். அப்ப என்ன சொல்ல வரேன்? நான் வந்து தூக்கத்திலேயே பாடம் நடத்தணுமா? அப்ப நீங்களும் என்ன கனவுல எக்ஸாம் எழுதுவீங்களா? சரி சரி, இப்படி பேசிட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்காகாது. நீங்க ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துருங்க. சூரியனுக்கு ஒரு கடிதம் அப்படின்னு. நீங்க என்ன எழுதுவீங்க? நான் என்ன எழுதுவேன் டீச்சர்? டியர் சூரியன், உனக்கு வந்து நாங்க 1 மாசம் லீவு தர்றோம். நீ அதுக்கு பதிலா வந்து எங்களுக்கு வந்து இந்த ஆண்ட்ராய்டு போன்ல டார்க் மூடுன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி பூமிக்கு நீ டார்க் மூடு ஆப்ஷன் போட்டு விட்டுரு. நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம், ஜாலியா இருப்போம். சார் நான் என்ன எழுதுவேன்னா, ஏ சூரியனே, உனக்கு ஏசி மெக்கானிக் நம்பர் வேணா கேளு, ஆனா எங்களை இப்படி போட்டு வறுக்காத. நீ ஒரு ஏசி போட்டு உட்காந்துக்கோ. என்னடா அது? சூரியனுக்கு வந்து சோதனை, அதோட வேலையை அது செஞ்சா இப்படியேமா பண்ணுவீங்க? செஞ்ச பரவாயில்ல, எங்களும் போட்டு டார்ச்சர் பண்ணதே சார். அதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாதுடா. புரியறப்ப புரியும். சரி சரி, போதும் இந்த உரையாடல். நீங்க மறக்காம நாளைக்கு அந்த கட்டுரை எழுதிட்டு வந்துருங்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. டேய், எனக்கு ஒரு பிளான் இருக்குடா. வர சனிக்கிழமை நம்ம அந்த கிணத்துக்கு போலாமாடா குளிக்க? டேய் சரியா சொன்னடா, சூப்பர் ஐடியாடா. போயிட்டு வந்துடலாம்டா. அப்பதானே கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த வெயிலுக்கு. இப்படி பயக்கிறீங்க? ஓ, இப்போ உனக்கு பயம் இல்லையோ? சரி, அப்ப நீ வர வேண்டாம், இங்க இருந்துக்கோ. நீங்க போவீங்க, நீ இல்லைன்னா நான் எங்கன்னு போக மாட்டோமா? கூட்டிட்டு போங்கடா. சரி போலாம். போயிட்டு ஃபர்ஸ்ட் குளிக்கிறோம், அப்புறம் வந்து ஒரு 4 ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். அப்படியே ஜலதோசை வந்து படுக்கிறோம் அடுத்த நாள். டேய், ஏன் பிளான தானே சொன்னேன், கரெக்டா சொல்லணும்டா. இப்படியாடா? சரி, என்னமோ ஆமாண்டா. டேய் இப்ப பாரு, மதி மதி என்ன கத்திட்டு இருக்க? இன்னைக்கு மத்தியானம் என்னடி சாப்பாடு கொண்டு வந்த? பிரியாணி வேணுமா? தேவையாடா உனக்கு இந்த அசிங்கம்? ஏன்டா, நல்லா இருக்காது, சூப்பரா இருக்கும்டா. ஒழுங்கா போயிரு, அதையும் புடிக்கிட்டு போயிரு, அதை மண்டையை உடைச்சிருவேன். அப்ப எங்களுக்கு தரமாட்டியோ? நான் இன்னைக்கு சாம்பார் சாதம் தான் கொண்டு வந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் தான் சாப்பிடுவேன். போடா. சரி வா போலாம். நடடி போலாம். நாளைக்கு வர்றப்ப நம்ம ஒயிட் ட்ரெஸ்ஸா பார்த்து போட்டுக்கணும்டி இந்த வெயிலுக்கு. ஆமாண்டி, சார் பாடம் நடத்த அதுல இருந்து எப்படி பாதுகாப்பா இருக்கணும்னு கத்துக்கிட்டேன்டி நானும். ஆமாண்டி, சரி நட போலாம்.